ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் ஆரி கற்றுக்க நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இருந்தாலே உங்களால் பேசிக்காக சிம்பிள் ஸ்டிச் போட முடியும். ஃபஸ்ட்டு ஆரி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃப்ரேம் கொடுப்பாங்க. இன்ச் அதிகமாக இருக்குது, 18, 5, 16 நமக்கு தேவைப்படுற இன்ச் வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த ஸ்டாண்டு வாங்கிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆரி போட முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்ளின் கிளாத்து. நான் கீழே ஒயிட் கலரில் காமிச்சிருக்கேன்ல, அதான் பாப்ளின் கிளாத்து. நெக்ஸ்ட்டு நீடில் தான். 3 டைப் நீடில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரி நீடில், ரெண்டாவது ஜர்தோசி நீடில், மூணாவது பியர்ட்ஸ் நீடில். நான் வந்துட்டு வீடியோ தனித்தனியாக போடுறேன் 3 நீடிலுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போதைக்கு நமக்கு ஆரி நீடில் தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு. இது வந்துட்டு டபுள் கலர் எது வாங்கினாலும் டபுளாக வாங்கணும். இப்போ ரெட் கலர் வாங்கினீங்கன்னா ரெட்டில் 2, ஒயிட் பிங்க் கலர் வாங்குறீங்கன்னா பிங்க்கில் 2, க்ரீன் கலர் வாங்குறீங்கன்னா க்ரீன் கலரில் 2. ஏன்னா இது வந்துட்டு டபுளாக தான் ஸ்டிச் பண்ணுவோம், சிங்கிள் நூலாக நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு. இது வந்துட்டு சிங்கிளாக பை பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற கலரில் நம்ம பை பண்ணிக்கலாம். இதில் தான் செகண்டாக பழகும், தேர்டாக சில்க் த்ரெட்டில் பழகும். ஃபஸ்ட்டாக வந்துட்டு காட்டன் த்ரெட்டு, துணியெல்லாம் தைப்பாங்களா, அந்த த்ரெட்டில் தான் பழகுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிம்மர் வேணும். டிம்மர் நூலை கட் பண்ணுறதுக்கு நமக்கு டிம்மர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சிசர், ஸ்கேல், அப்புறம் இதெல்லாம் தேவைப்படும். பேனா இதெல்லாம் தேவைப்படும், நான் காட்டுறேன். இது சுகர் பீட்ஸு, செயின் டைப் சேம் தான் இதுவும். பீட்ஸ், இது சுகர் பீட்ஸுன்றது நல்லா குட்டி குட்டியாக இருக்கும், நான் அது எண்டில் காட்டுறேன். இதுவும் செயின் தான், அதுவும் செயின் டைப் தான். பாசியில் கூப்பாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பென் தேவைப்படும். இது மார்க் பண்ணுறதுக்கு, டிசைன் வரிய நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுவோம், அதுக்கப்புறம் ஏரோ மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா. அதனால் பென் தேவைப்படும். இதுதான் ஜர்தோசி. இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி நீடில் கோப்போன்னு சொன்னாங்க. இது இன்னும் நான் பழகலை, எனக்கு தெரியாது அதை பற்றி டீட்டெயில்ஸு. இது வந்துட்டு கட் பீட்ஸு. அது சுகர் பீட்ஸ் வேறு, அந்த செயின் டைப்பில் இருக்கிறது வேறு, இந்த கட் பீட் வேறு. இது 3மே தனித்தனி டைப்பு, 3மே தனித்தனி மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுவோம். இதுதான் காட்டன் த்ரெட்டு. இதை சொன்னேன்ல, இதான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுவோம். மூணாவது சில்க் த்ரெட்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது நமக்கு டபுள் த்ரெட்டாக போட்டு தான் ட்ரை பண்ணுவோம். டிசைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் வரும், அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீட்ஸ். இதுதான் சுகர் பீட்ஸ். இது தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக செயின் ஸ்டிச் பண்ணணும் நம்ம. இப்படி தான் இருக்கும் சுகர் பீட்ஸ்னால், குட்டி குட்டியாக இருக்கும். இதிலே இன்னொரு மாடல்லையும் பண்ணுவாங்க போல், எனக்கு இது தான் தெரியும். எனக்கு இப்போதைக்கு இதை இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்காக ஆரி கற்றுக்க இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட போகிறது கிடையாது. இது இருந்தாலே உங்களால் பேசிக்காக ஆரி கற்றுக்க முடியும். இதில் ஸ்கேல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் ஸ்கேல் மட்டும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், பட் ஸ்கேல் தேவைப்படும். நம்ம மார்க் பண்ண ஸ்ட்ரெயிட் லைன் போட, சிக்சாக் ஸ்டிச்லாம் போடுறதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். வேறு இதை ஜரி த்ரெட், ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டு, ரெண்டாவது சரி த்ரெட்டு, மூணாவது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச்சை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான், அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்றது எல்லாமே போட முடியும். அதுதான் அடிப்படையே, அதுதான். அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவாக டிசைன் வரும்னு சொன்னாங்க. அதனால் நான் அடுத்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஆரி நீடில் பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த பொருள் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் ஆகாமல் வாங்கிக்கோங்க. இதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆரி பேசிக்காக சிம்பிள் டிசைனாவது போட தெரியும் கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஆன்லைனில் கற்றுக்கலாமான்ற டவுட்லாம் வேணாம். கண்டிப்பாக நம்ம எதையுமே இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்னமா கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக என் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க.